அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்வை. அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விஷா 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டம குருவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு தடங்கல்கள், தாமதங்கள், பணத்தில் வருமான சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் கூட ஏற்படலாங்க. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. குறிப்பா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து குடும்பத்தாருடைய ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய பண தேவைகளை கவனித்துக் கொள்வதால நிதி தட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இவர்கள் இருவருக்கும் உதவியாக ராகுவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறார். அதனால திட்டமிட்டு செலவு செய்தார் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்து கொள்ள முடியுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால குழந்தைகளுடைய கல்வி, ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ராகுவினுடைய நிலை எதிர்பாராத இடங்களிலிருந்து பண உதவி கிடைப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய வஸ்திரங்கள், ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. சுபபலம் பெற்றுள்ள சுக்கிரனுடைய நிலை எடுத்து காட்டுது. விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. குருவினுடைய நிலை பொருட்கள் களவு போகும் வாய்ப்பு உள்ளது. சுட்டி காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கிளை தொழில் தொடங்கும் முயற்சி கை கொடுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குறிப்பா துலாம் ராசி நேயர்கள் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது மனை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக காத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொண்ட இந்த காரியங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட இந்த நிலம் வாங்குவது, மனை அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஆவணங்களை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகளையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பது பயணங்களால் பலன் கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு என்பதையும் புதனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குறிப்பா நீண்ட தூர பயணங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்குது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க. ஏன்னா புதனோடு சேர்ந்து கேதுவும் இருப்பதால உங்களுடைய ஆசை
ஆசைகள் அனைத்தையுமே கேது நிறைவேற்றி வைக்க இருக்கிறாருங்க. ஆலயங்களுக்கு செல்வது அல்லது புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு செல்வது ஆகியவற்றை புதன் பகவான் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து கொடுதுங்க. புதனுடையவே சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் அரசாங்க சம்பந்தமான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிநாதன்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மை என்றாலும் கூட அவர் உங்களுடைய ராசிநாதனாகவும் இருப்பதால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதனால் மருத்துவ செலவு ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான துணைங்க. அதை எப்போதும் கைவிடாதீங்க. பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சு முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. இதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு மட்டும் என்று இருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அவர் மீது சூரியனுடைய பார்வை பதியுதுங்க. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அங்கிருந்து சனியை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவதால குடும்ப சுமை அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. பிள்ளைகளினால் வந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்ல மீதான பிரச்சனை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் திருப்தி தராது. அதே சமயம் சனியை பார்க்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு ஓரளவு திருப்தி தருங்க. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை விருப்பமில்லாத இடத்திற்கு மாறுதல் கூட வரலாங்க. இந்த சூழ்நிலையை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது லாபத்தை தரக்கூடியதா அமையுதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்துல நீங்கள் வராகி அம்மன் வழிபாடை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.